நண்பர்களே, நாம் நேத்து பார்த்த கதையின் சுருக்கம். நேற்று வந்த கதையில் ரமேஷ் வெளிநாட்டிலிருந்து திரும்பினார். கவிதாவும் ஆராதனாவும் மிகுந்த மகிழ்ச்சியில் அவரை வரவேற்றனர். அப்போதே கவிதாவின் தோழி ரோசியும் தனது மகன் விக்ரமுடன் வீட்டிற்கு வந்தாள். அப்போதுதான் நம் கதையின் ஹீரோயினான ஆராதனாவும் ஹீரோவான விக்ரமும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்றைய பகுதி. கவிதா, ரோசி, விக்ரம், ஆராதனா, ரமேஷ் ஐவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ரோசி சிரித்தபடி தனது காலேஜ் நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தாள். நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தப்போ செவுரேறி குதிச்சு வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போயிருக்கோம் என்று சொன்னவுடன் ரமேஷ் ஆச்சரியமாக கவிதாவை நோக்கினார். அப்படியா, உங்களிடம் கவிதாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல என்று கேட்டார். கவிதா சிரித்தபடி வெக்கப்பட்டால். டைனிங் டேபிள் முழுவதும் சிரிப்பும் கலகலப்பும் நிரம்பியது. இதுவே கவிதாவுக்கு ரோசியை பிடித்த காரணம். அவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் ஜாலியாக இருக்கும். சாப்பிடும் இடையே ரமேஷ் விக்ரமிடம் கேட்டார், 12ஆம் வகுப்பில் என்ன மதிப்பெண்? புன்னகையுடன் பதிலளித்தான். நான் 1184 மார்க் எடுத்தேன் அங்கிள். இதை கேட்ட ரமேஷ் ஆச்சரியமடைந்தார். வகுப்பில் ஃபர்ஸ்ட், ஸ்கூலிலும் டாப்பர் என்று ரோசி பெருமையாக சொன்னாள். ரோசி, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை என்றாள். ஆனால் எனக்கு டிசைனிங் இன்ஜினியரிங் பக்கம்தான் அதிக இஷ்டம். ரோசி சிரித்தபடி, அவன் விருப்பமே பண்ணட்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்றாள். ஆராதனா யாரிடமும் சீக்கிரம் பழகும் வகையில்லை. ஆனால் இன்று அவளுக்கே ஆச்சரியமாக ரோசியையும் விக்ரமையும் மிகவும் விரும்பிவிட்டாள். ரமேஷின் உறவாகவும் கவிதாவின் உறவாகவும் வந்ததுண்டு. ஆனால் அவர்களை பார்த்தால் 2 வார்த்தைகள் பேசிவிட்டாள். ஆனால் ஏனோ இன்று அவளையே அறியாமல் விக்ரமையும் ரோசியையும் பார்த்து கொண்டே இருந்தாள். விக்ரம் முகத்தில் ஒரு தனி நம்பிக்கை, ஒரு அமைதி. அதை பார்த்தபோது அவளது முகத்தில் தானே மலர்ந்த ஒரு ரசனை சிரிப்பு. கவிதா விருந்தினருக்காக படுக்கும் அறையை தயார் செய்தாள். அதற்குள் ஆராதனா தலவாணியையும் புது படுக்கை சீட்டையும் எடுத்து வந்து வைத்து கொண்டிருந்தாள். என்னடி பண்ற என்று கவிதா கேட்டாள். ரோசி ஆண்டி ரூம்ல வைக்கலாமா என்று ஆராதனா கேட்டாள். அந்த சுருக்கமான வாக்கியம் கவிதாவிற்கு பெரிய ஆச்சரியம். ஏனெனில் அவள் ஒருபோதும் சொல்லாமல் உதவி செய்யும் பழக்கமில்லாதவள். இன்று அவள் இப்படியெல்லாம் செய்து வைத்தது கொடைக்கானல் போகாத கோபம் முற்றிலும் மறைந்து விட்டதாக அடையாளம் போல் இருந்தது. அதுவே கவிதாவின் மனதில் கூடுதல் மகிழ்ச்சியை ஊட்டியது. அந்த இரவு விருந்தினருக்காக கவிதா ஏற்பாடு செய்து வைத்திருந்த அறையில் படுக்க செல்லும் முன் ரோசி மெதுவாக கேட்டாள், நாளைக்கு வாடகை வீடை பார்க்கலாண்டி. ஆனால் ஒரு விஷயம், பால் காய்ச்சலை நீ தான் பண்ணணும். கவிதா சிரித்து, அது என்ன சடங்கு மாதிரி பேசுகிற என்று கேட்டாள். ரோசி சிரித்தபடி, வீட்டை உன் கையால் தான் தொடங்கணும், அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்றாள். சரிடி என்று கவிதா ஒப்புக்கொண்டாள். நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு பெரிய வீடு இருக்கு. இங்கிருந்தே நன்றாக தெரியும். நாளைக்கு அதை பார்த்திடலாம். நீ பார்த்தா போதுண்டி, எனக்கு நிம்மதி என்று ரோசி நன்றியுடன் சொன்னாள். அதற்கு பிறகு இருவரும் பழைய நினைவுகளோடும் நாளைய திட்டங்களோடும் மனம் நிறைந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் படுக்கைக்கு சென்றனர். அடுத்த நாள் காலை வீட்டில் பால் காய்ப்பு விழா சிறப்பாக நடந்தது. பால் காய்ச்சி முடித்தவுடன் ரமேஷ் வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு கவிதாவும் ரோசியும் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தனர். விக்ரம் அதே நேரத்தில் வீட்டை அரேஞ்ச் செய்யும் வேலையில் மூழ்கியிருந்தான். அவன் யாருடைய உதவியும் கேட்காமல் தனியாக வாஷிங் மிஷினை செட் செய்து வைத்தான். இதையெல்லாம் பார்த்த ஆராதனாவுக்கு ஆச்சரியம். விக்ரம் தேவையான ஃபேனையும் மாற்றி கிச்சனில் உள்ள சாமான்களை அந்த இடங்களில் அழகாக சீரமைத்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று ஆராதனா கேட்டாள். சரி, இவைகளை அங்கே வைத்துவிடு என்று அவனும் சில சிறிய வேலைகளை அவளுக்கு கொடுத்தான். ஆனால் வீட்டில் ஒருபோதும் இப்படி பணிகளை செய்யாமல் இருந்தவள். அவள் கிச்சனில் பொருட்களை எடுத்து போடுவதை பார்த்த விக்ரமுக்கு புதிதாக இருந்தது. நீ உன் வீட்டில் வேலை பார்க்க மாட்டில்ல என்று அவன் சிரித்தபடி கேட்டான். நீ உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் வியப்புடன் பார்த்தாள். வேலை செய்வதை பார்த்தே தெரிஞ்சு போச்சு என்றான். விக்ரம் அவளுக்கு இப்போது சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தான். அவளை சிறு பெண்ணாக பார்த்து அக்கறையோடும் கவனமாகவும் நடந்தான். கையில் எதுவும் பட்டுவிடக்கூடாது, காயமாகிவிடக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டான். விக்ரம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நிறம் டீயை காய்ச்சி ஆராதனாவுக்கும் கவிதாவுக்கும் கையில் கொடுத்தான். கவிதாவுக்கு ஆச்சரியம். இவன் தனியாக வேலையும் செய்து கொண்டு டீயையும் போட்டு தருகிறானே. ஆர்வமாக கிச்சனுக்கு சென்று பார்த்தால் அங்கே ஜாமான்கள் அனைத்தும் வரிசையாக ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ரோசி இருந்தால் கூட இவ்வளவு அழகாக அடுக்குவாளா என்ற சந்தேகம் அவள் மனதில் உதித்தது. விக்ரமிடம், ரோசி உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கிறாள் என்று பாராட்டினாள் கவிதா. பிறகு சரி, நான் கிளம்புறேன் என்று மகளை கூட்டிக் கொண்டு சென்றாள். கவிதா வெளியேறிய பிறகு விக்ரமின் மனதில் ஒரு பழைய நினைவு வந்தது.
அவன் 5 வயது இருக்கும்போது அப்பா உயிரிழந்தார். அதன் பிறகு என் மகன் மட்டும் போதும், இன்னொரு திருமணம் தேவையில்லை என்று முடிவு செய்து தனது வாழ்க்கை முழுவதும் அவனுக்காகவே தியாகம் செய்தவள் அவன் அம்மா ரோசி. அவர்களுக்காக இதெல்லாம் குறைவுதான் என்று மனதில் நினைத்தான் விக்ரம். அம்மாவின் புன்னகையே தனது சந்தோஷம். அவள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவன் ஒரே விருப்பம். இவ்வாறாக அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சென்று கொண்டிருந்தது. விக்ரமுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்தது. ரோசி காலையில் வேலைக்கு சென்று விடுவாள். விடுமுறை நாட்களில் விக்ரம் வீட்டிலேயே இருப்பான். கவிதா சில நேரங்களில் விக்ரமுக்காக சமைத்து கொண்டு வந்து தருவாள். சில சமயங்களில் விக்ரம் ஏதாவது செய்து ஆராதனாவுக்கு கொடுங்கள் என்று கவிதாவிடம் கொடுப்பான். ஆராதனாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனதில் ஒரு அமைதி உணர்வு தோன்றும். அவள் மீது எப்பொழுதும் ஒரு அக்கறை. ஒரு நாள் விக்ரம் ஆராதனாவின் வீட்டிற்குள் சென்றபோது அவள் மேசையின் முன் அமர்ந்து ஏதோ ஆழமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். அவன் அருகே சென்று பார்த்தான். அவள் கையில் ஓவிய கலகங்கள், முன் பரப்பில் அழகான ஓவியம். அந்த வர்ணங்களில் அவள் உள்ளத்தின் ரகசியங்கள் அனைத்தும் பசுமையாக மலர்ந்திருந்தன. வாவ், உனக்கு இவ்வளவு அழகா வரைய தெரியுமா என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆராதனாவின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை. இது ரொம்ப அருமை, உனக்கு டிசைனிங் ஃபீல்டில் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று அவன் ஊக்கமளித்தான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு தட்டப்பட்ட கதவுகளை திறந்தது போல மறைத்து வைத்திருந்த தனது எல்லா ஓவியங்களையும் அவனிடம் எடுத்து காட்டினாள். இவ்வாறாக தினமும் அவர்கள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ரமேஷ் விடுமுறை முடிந்து துபாய்க்கு திரும்பும் நாள் வந்துவிட்டது. கவிதா மெதுவாக, ரமேஷ் துபாய்க்கு கண்டிப்பாக போகணுமா என்று கேட்டாள். ரமேஷ் அவளது கண்களை பார்த்து, என்ன கவிதா நீ பேசுகிற, நம்ம பொண்ணுக்காக இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் என்று தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தினான். அவனது வார்த்தைகள் கவிதாவிற்கு கனமாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் தாங்கி ஒரு வழியாக சமாதானம் செய்து வெளியே வந்தாள். வெளியில் ஆராதனா முகத்தை தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தாள். மகளின் தலையை ரமேஷ் மெதுவாக வருடி, சம்மதமா என்று கேட்டார். ஆராதனா சற்று மௌனமாக தலையசைத்தாள். அதே நேரத்தில் கவிதா கணவரை பார்த்து சற்று துக்கம் கலந்த சிரிப்புடன், 2 வருடம்தான் போவேன் என்று சொன்னீங்க, அதுக்கப்புறம் போகவே மாட்டேன் துபாய் பக்கமேன்னு இப்போ மறுபடியும் போறீங்க, எனக்கு புரியலை என்று செல்லமாக கோவப்பட்டாள். ரமேஷ் அருகே வந்து அவளது கைகளை பிடித்து, கவிதா, நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டுமே, நம்ம வாழ்க்கை முழுமையாக அமைந்தா அப்புறம் எங்கும் போகவே மாட்டேன், உங்களோடையே இருப்பேன் என்று மெதுவாக சொன்னான். கவிதா சோகமாக தலையை தாழ்த்தியவளின் முகத்தை ரமேஷ் மெதுவாக உயர்த்தி பார்த்தான். நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் சின்ன சின்ன கோவப்பட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் நெஞ்சில் இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். அந்த அன்பின் வெப்பத்தில் கவிதா சற்று அமைதியானாள். ஆராதனா அந்த காட்சியை பார்த்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். எப்பொழுதும் போல் விமான நிலையத்திற்கு செல்லும் போது ரமேஷ் மனைவியையும் மகளையும் கூட்டிக் கொண்டு செல்லவில்லை. அவர்கள் வந்தால் வருத்தப்படுவார்கள், நாமும் துபாய்க்கு செல்லாமல் இருக்க முடியாது என்ற எண்ணத்தால். நண்பர்களே, நம் கதையின் 2ஆம் பாகம் இங்கே முடிவுக்கு வருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாகம் வந்தவுடன் உங்களுக்கு உடனே தெரியும். நாளைக்கு அடுத்த பாகம் உங்களுக்கு வரப்போகிறது, இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்வோடு. உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு பெரிய வலிமை. நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.